இதில் கூட யோவான் 15 கூட இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எண்ணிலே நிலைத்திருங்கள். 15:4. யோவான் 15:4. எண்ணில் நிலைத்திருங்கள். எல்லாம் பாருங்க, எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹலோ, தயவுசெய்து என்ன பாருங்க, நீங்க எப்படி இருக்கணுமா? என்னோடு இணைக்கப்படுங்கள்னு சொல்லல, என்னிலே நல்லா புரிஞ்சுக்காங்க. இணைக்கப்படுங்கள்னா நீங்க வெளியில இருக்கீங்கன்னு அர்த்தம், நிலைத்திருங்கள்னா நீங்க உள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். நீ கனெக்டா தான் இருக்கிற, அப்படியே இரு, அப்படியே இரு, அப்படியே இரு. நாங்க பாவிங்க, நீ பாவியான்னு உன்ட்ட கேட்கல, நீ பிள்ளையான்னு தான் கேட்டேன். நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் பாவியாய் இருந்தாலும் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்க முடியும். ஏனென்றால் பாவிகளை நேசிக்கவே கிறிஸ்து இயேசு, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு. நல்லா புரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்து யார் நீங்க புரிஞ்சுக்கணும் தயவு செய்து. பிதா வேற, இயேசு வேற. பிதா அவர் பூரணர். பிதா பூரணர்னா பிதா பரிசுத்தர், ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். பாவி ஒருத்தன் அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, கனெக்ட் ஆக முடியாது. புரியுற மாதிரி சொல்லவா? பிதா ஏசி, நீங்க டிசி. டிசி கரண்ட்ல இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஏசி கரண்ட்ல என்ன செய்ய முடியாது, போட முடியாது. ஏசு யாருன்னா கன்வெர்ட்டர். கையெழுத்து கொடுத்தவருக்கு டிசியா இருக்கிற ஒன்றை ஏசுநாட்ட கனெக்ட் பண்ண உடனே அவர் கன்வெர்ட் பண்ணி உன்னை ஏசி, அவ்வளோதான். இப்போ நீங்கள் கன்வெர்ட்டர்கிட்ட நான் ஏசி ஆகணும்னா ஏசி ஆனால் நேரம் அங்கே போயிரு. டிசி ஆயிருந்தேன்னா ஏன்ட்ட வா, நான் உன்னை ஏசி ஆக்கி அங்கே கொண்டு போயிடுறேன்றார். அதான் சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில். ஏன்னா நீங்கள் எல்லாம் டிசி டைரக்டர்ன்ட்டு, அவர் ஆல்டர்னேட்டிவ். அப்போ இடையிலே ஒரு கன்வெர்ட்டர் தேவைப்படுகிறது. ஸோ கன்வெர்ட்டர்கிட்ட வரவேன் டிசியாக இருக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா டிசிக்கு தானே கன்வெர்ட்டரே வருது. புரிகிறதா? அப்போது நீங்கள் பாவியாக இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே நீங்கள் அவர்கள் நிலைத்திருக்க முடியும். இது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் அவர்கள் நிலைத்திருக்கும் போது மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு காலையில் ஒரு இது பார்த்தேன், ஒரு வாட்ஸ்அப்பு. கேரளாவில் ஒரு அம்மா கிறிஸ்டியனு, அவங்க ஹஸ்பண்ட் மூளைச்சாவு ஏற்பட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு முஸ்லீம் ஒருத்தன் இராணுவத்தில் இருந்தவனுக்கு இராணுவத்தில் என்ன போயிடுச்சு, கை போயிடுச்சு. அதனால் இராணுவத்தில் என் கை போனனால மூளைச்சாவில் இருந்த தன் கணவருடைய கையை அந்த இராணுவ வீரனுக்கு இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, கொடுக்குறேன், தானம் பண்ணுறேன்ட்டாங்க. அப்போ இந்த கிறிஸ்டினுடைய கைகள் வெட்டப்பட்டு முஸ்லீமோடைய கைக்கு என்ன செய்து இணைக்கப்படுகிறது நடந்த சம்பவம். இதை இந்த ஆப்ரேஷன் பண்ணுறவரும் இந்து டாக்டர். சூப்பராக ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த கைகள் அவருடைய கைகள் இவருடைய கைகளாக மாறிவிட்டது. அவன் திரும்ப அந்த கை கொடுத்த அந்த அம்மா, அந்த அம்மா தன் கணவரோட கரங்களை கொடுத்த அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்கிறான். அவன் அந்த முஸ்லீமு பக்கத்தில் இந்து டாக்டர் இருக்கார், அந்த கிறிஸ்தவ அம்மா தான் கை கொடுத்துருக்கு. அந்த கை கொடுத்தப்ப நான் அந்த பார்த்த ஸ்டில்ல பார்த்தப்ப அந்த அம்மா அவனை பார்க்கவே இல்லை, அந்த கையவே தான் பார்க்குறாங்க. ஏன்னா அது யாருடைய கை, தன் கணவனுடைய கை. அப்போ நான் யோசித்தேன் கொஞ்ச நேரம், இந்த கை எத்தனை முறை உங்க கண்ணீரை தொடச்சிருக்கோம், இந்த கை எத்தனை முறை உங்க தலையை தடவி கொடுத்துருக்கோம். ஆனால் இப்பொழுது இந்த வேலையை இந்த கை செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த கை வேறு ஒருவரின் ஆளுகைக்குள் வந்துவிட்டது. நேற்று வரை வீட்டில் இருந்த கை நாளைக்கு துப்பாக்கி கூட பிடிக்க போகும் ராணுவ வீரனால். அப்படித்தான் இந்த அவயவங்கள் எல்லாம் பிசாசின் அவயவங்களாய் இருந்தது, இப்பொழுது அது இயேசுவின் அவயவங்களாய் மாறினபடினாலே. ஆமென். நேற்று இது எதை செய்ததோ அதை இன்று இந்த சரீரம் செய்யாது. இன்றைக்கு அது என்னை யார் ஆளுகை செய்கிறாரோ அவருடைய விருப்பத்திற்கேற்றாற்போல் இந்த சரீரம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த கை இங்கே இருக்க முடியுமா, என் மனைவி கூட நான் இருக்கேன்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த கை இந்த முஸ்லீம் எங்கே போகிறாரோ அங்கே போகும். அப்படித்தான் நீ நான் அவரோடு இணைக்கப்பட்டோம். இனி அவரோடு கூட அவருக்கு விருப்பமானவர்களை செய்யத்தக்கராய் இந்த சரீரம் அவருடைய விருப்பத்தின் செய்கிற ஆலயமாய் மாறுகிறது. இதை போட்டுக்கிட்டு இது செயல்களை வருவதல்ல, இது இணைப்பில் வருவது. இந்த கை எப்பங்க இந்த முஸ்லீம் சொல்கிறத செய்ய ஆரம்பிச்சிச்சு, இணைக்கப்பட்ட போது. ஆமாம், அப்படிதான் நீங்கள் தேவன் சொல்கிற எப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம், அவரோடு இணைக்கப்படும் போது. செஞ்ச பிறகு இணைக்கப்படுவீங்களா, இணைக்கப்பட்ட பிறகு செய்வீங்களா, அவ்வளோதான் மேட்ரு. ஆனால் வெளியில் என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க, நீ எல்லாத்தையும் சரியாக செஞ்சினா இணைக்கப்படுவோன்றாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, நீ இணைக்கப்பட்டுட்டீனா தான் எல்லாத்தையும் சரியாக செய்வேன். அப்போ இணைக்கப்படும் போது தப்பானதான் செஞ்சுக்கிட்டு இருப்ப, இணைக்கப்பட்ட பிறகு அவைகள் மாறுகிறது. அதனால தான் இந்த ஐக்கியத்தில் தான் இந்த ஃப்ளோ வருது. அவர் எதையுமே அவர் பாருங்கள்,
ட்ரையல்லையும் ட்ரைனிங்லையும் அவர் ஒன்றை கொடுக்கல, கனெக்ஷன்லாம் கொடுக்குறாரு. அதனால தான் யோவான் சொல்கிறாரு, யோவான் 1 இயேசு சொன்ன என்ன சொல்கிறாரு, என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹலோ சார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இணைஞ்சிருங்க. அன்பினால தான் ஆசீர்வாதங்கள் வருது. இப்போ உங்களை ஏன் நம்ம ஆசீர்வதிக்கிறாரு? சிம்பிளாக சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் ஜெபிச்சிங்கன்றனால கிடையாது. நீங்கள் இன்றைக்கி அவர் பிள்ளையாக இருக்கிறீங்க, அதனால் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனும் நீங்கள் பிள்ளைன்றனால தான் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் நல்லவர்னால உங்களை ஆசீர்வதிக்கலை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேரோ அத்தனை பேரும் நீங்கள் அவருக்கு பிள்ளை என்பதினால் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஜெபத்துக்கு போகும்போது என்ன நடக்குது, இப்போ பேசுனதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி இது எல்லாம் பிள்ளை என்பதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதனால் ஒவ்வொரு நாள் காலை எந்திரிச்சு சொல்லுங்கள், தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் நல்லவன் என்பதனால் அல்ல, அவர் நல்லவர் என்பதனால். இன்றைக்கு தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் நல்லவன் என்பதனால் அல்ல. கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமேன். ஒரு ஆசாரியனுக்கு இருக்க வேண்டிய தகுதி பைபிள் சொல்லுது, அவன் தன் ஜனங்களுக்காய் மனம் இறங்கத்தக்கவனாய் இருக்கிறான். தன் ஜனத்திற்கு அவன் இறங்குகிறவனாய் இருக்கிறான், இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறான். நமக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார், அவர் நமக்காய் இறங்குகிறவர். ஆசாரியன்னா இரக்கம் வரணுமையா, அந்த இரக்கம் தான். ஆமென் சொல்லுவோம். அப்ப அந்த அன்பினாலே காரியங்கள் நடக்கிறது, இணைப்பினாலே. தேவனுடைய ராஜ்யத்தில் எதுவும் செயல்னால கிடையாது, எல்லாமே இணைப்பினால. யோவான் 1:3 வாசிங்க. 1:3. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம், எல்லாம் சொல்லுங்க, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் என்னன்னா, எல்லாமே உறவின் வழியாகத்தான் வருது. நீங்கள் சரியாகி ஒன்று வாங்கணும்னு பேசாதீங்க, நீங்கள் உறவின் வழியாக ஒன்று வாங்கணும்னு பேசுங்க. ஆமென். அதான் நான் சொல்லிட்டேன்ல, உலகத்துலேயும் அதாங்க நடக்குது, உலகத்தில் அதான் நடக்குது. மோசே திறமைசாலி, நாம் எல்லோரும் பாக்கியசாலி. அதனால மோசையை மாதிரி என்ன மாற்றும் நீங்கள் ஜெபிக்கக்கூடாது. ஏன்னா மோசே திறமைசாலி, ஆனால் நாம் எல்லோரும் பிள்ளைகளாய் பிறந்தபடினால் பாக்கியசாலி. உறவின் வழியாகவே தேவன் ஆசீர்வதிக்கிறார், இணைப்பின் வழியாக ஆசீர்வதிக்கிறார், சேனல் வழியாக ஆசீர்வதிக்கிறார். அது என்னவென்றால் அன்பாக இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கிறது, பிதாவோடு இருக்குதான். அடுத்து ஐக்கியம் குமாரனோடு இருக்குதான். அடுத்து பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம். எல்லாமே ஐக்கியத்தில் தான் வருது, அவ்வளோதான் மேட்ரு. எல்லாம் சொல்லுங்கள், எல்லாமே ஐக்கியத்தில் வருது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஐக்கியத்தில் வராத எல்லாம் அயோக்கியமாக இருக்கிறது. பிரிஞ்சனால் ஆசீர்வதிக்கப்படுறது என்பதே தவறானது. சேர்றனால ஆசீர்வதிக்கப்படுறீங்க. அவன் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிங்க. இந்த இணைப்பே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். இங்கே பாருங்களேன், அதான் கர்த்தர் ஒரு வியாதியஸ்தனை சுகப்படுத்தும் போது கூட என்ன நம்ம சொல்கிறாரு, வியாதியஸ்தன் கைகளை ஒரு சேனல், ஒரு கனெக்ஷன் வச்ச உடனே இவனும் அவன் இணைக்கப்படுறான்ல, அப்போ இவனுக்குள்ளே இருக்க ஆசீர்வாதம் அப்படியே அவனுக்குள்ளே வருது. இதுதான் எல்லாமே லவ், எல்லாமே லவ், எல்லாமே லவ். ஆமாம், நாட் ட்ரைனிங். ஆமாம், ஏதோ ஒரு வேலை பார்க்கறதுனால கிடையாது. இது தேவனோடு இணைக்கப்படுவதனால் மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன ரூல்ஸ்ன்னு பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நீ பிள்ளையானால் தான் உனக்கு கிடைக்கும். நீ எவ்வளோ உழைச்சாலும் நீ கூலிக்காரன் தான். ஆனால் உழைக்கலைனாலும் அவர் அப்பான்னு ஏற்றுக்கிட்டீன்னா நீ பிள்ளை ஆயிடுற. அந்த பிள்ளைக்குரிய சுதந்திரங்கள் உனக்கு வர ஆரம்பிக்கிறது. இது தேவனோடு இணைக்கப்படுவது மட்டுமல்ல, இது தலைவனோடு இணைக்கப்படுவதும். உங்கள் ஆசீர்வாதங்கள் தலைவனோடு இணைக்கப்படுவதனால் அங்கு இணைப்பு தான் அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள் வருகிறது. இட் இஸ் நாட் பை ஸ்டடி, இட் இஸ் பை த கனெக்ஷன். ஆமென். ஒரு தலைவனிடமிருந்து கற்றுக்கொள்வதனால் அது இரண்டாம் தரமான ஆசீர்வாதம் தான். ஆனால் தலைவனோடு இணைக்கப்படும் போது நீ கற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். Not by study but by connection.
ஆமென். தலைவனுக்கும் அதாவது ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் லீடர் அல்லது ஒரு ஆவிக்குரிய ஒரு வந்து என்ன சொல்ல வந்து ஒரு உங்களை வழி நடத்துகிற ஒரு நபர், அந்த நபருக்கு உங்களுக்கு இருக்கிற தொடர்பு அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற தொடர்பு தான் பைபிள் சொல்லுது. அங்கே எப்படி அப்பாட்ட இருந்து பிள்ளைக்கு சொத்து வருதோ அப்படி இங்கேயும் அப்பாட்ட இருந்து பிள்ளைக்கு சொத்தாதான் அது வருது. சொத்தாதான் அது வருது. வரங்கள் சொத்தாதான் வருது. ஆமாம். ஒரு தலைவனை உங்களுக்கு ஒருவர் உங்களை மானசீகமான ஒரு லீடரை நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது அவர் உங்களுக்கு தகப்பனாய் மாறுகிறார். அதனால் என்ன நடக்குது, அவருக்குள்ளே இருக்கிற கிருபைகள் எல்லாம் உங்களுக்குள்ள வந்துடும். ஏன்னா நீங்கள் பிள்ளை ஆகிட்டீங்க. அப்பா குணம் அப்படியே உங்களுக்கு என்ன செஞ்சிடும். கையை தட்டுங்க சார் ஒரு தடவை. 2 கொரிந்தியர் 12:14 மன்னிக்கும். 2 கொரிந்தியர் 12:14. இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றார்க்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். தன் ஜனங்களை பார்த்து சொல்றான், நான் உங்ககிட்ட வரேன், உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தேடி வரலப்பா. எனக்கு உங்கள்கிட்ட இருக்கிறது வேண்டாம், எனக்கு நான் உங்களே தான் தேடி வரேன். எனக்கு நீங்கள் தான் வேணும். ஏன்னா பிள்ளை வந்து பெற்றோருக்கு சொத்து சேர்க்க மாட்டான், பெற்றோர் தான் பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைப்பான். இந்த வரியை எதற்காக இங்கே பவுல் எழுதுகிறார்? அப்பா தானே பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் என்பதை ஏன் இங்கே எழுதுறான்னா, இங்கே என்ன சொல்கிறார் பவுல், நான் அப்பாடா நீ பிள்ளைடான்னு சொல்கிறான். கொரிந்து சபையை பிள்ளைகளாகவும் பவுல் தன்னை அப்பாவாகவும் தான் சொல்கிறாரு. ஏன்னா இங்கே என்ன உறவு வேலை செய்கிறதோ அதே உறவு தான் சபைக்குள்ளும் வேலை செய்கிறது. எந்த ஒரு தலைவனையும் மானசீகமாக நீங்கள் நேசித்து அங்கீகரிக்காத பட்சத்தில் அந்த தலைவனுடைய கிருபைகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக முடியாது. அது தலைவன் அல்லாது தகப்பன். தகப்பனிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்கும் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அதிக நாட்கள் பணத்தேவையில் இருக்க முடியாது என்று நான் சொல்லுகிறேன். உங்கள் தலைவர்கள் பெரிய காரியங்களை விசுவாசத்தோடு பேசுவார்கள் என்றால் தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்குள் அந்த விசுவாச ஆவி கிரியை செய்ய ஆரம்பிக்கும் என்று நான் சொல்கிறேன். உங்கள் தலைவர் அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்குள் அது தானாக செயல்பட ஆரம்பிக்கும் என்று நான் சொல்லுகிறேன். ஏன்னா பெற்றோர்கள் பிள்ளைக்கு சொத்தை சேர்த்து வைப்பாங்க. நீ உட்கார்ந்துருக்கனால உங்களுக்கு வர்றதில்லை, நீங்க மானசீகமாக இணைக்கப்படுறதுனால உங்களுக்கு வருது ஐஸ்வர்யம், ஆரோக்கியம். அதான் இயேசு சொன்னார், தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருக்கிறான். ஏன்னா அப்பாவுடைய இமிட்டேஷன் பிள்ளைக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும் சார். அதனால தான் எலியா செத்தப்ப எலிசா எப்படி அழுதான்? 2 ராஜாக்கள் 2:12 வாசிப்போம். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே. எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எலிசா பார்த்தப்ப எங்க குருவே அப்படின்னு அழல, தலைவனே அழல, தளபதியே அழலவன். எதுக்கு எப்படி சொல்லி அழுதான்? என் தகப்பனே, என் தகப்பனே. கையை தட்டுங்க சார். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாக இருந்தவர் என்று புலம்பினான். அதனால தான் அவங்களுக்கு பேருக்கு தீர்க்கதரிசிகளின் புத்திரர்ன்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பேரா? புத்திரன்னு பேர். ஏன்னா அப்பாவுடைய அனாயிட்டிங் அவனுக்குள்ள வரும். இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்து ராஜ்யத்துக்குள்ள இந்த சிஸ்டத்தில் தான் ஆசீர்வாதம் வருது. இதுதான் சிஸ்டம். என்னன்னா உறவு, அன்பு, கனெக்ஷனு வந்து சேனலு, இது எல்லாமே கடவுளோடையும் சேனலு தான், தலைவனுடைய சேனல் மூலமாக வருது. இட் இஸ் நாட் பை ஒர்க் அண்ட் எஃபர்ட், இட் இஸ் பை த கனெக்ஷன். லவ் இருந்தால் அந்த கனெக்ஷன் வரும். அதனால தான் பாருங்க, சிலருக்கு இது வேலையை செய்கிறது, சிலருக்கு வேலை செய்கிறதில்லை. வாசிப்போம். தகப்பனே என்று சொல்லி அழுதான். இப்போ அந்த தலைமைத்துவத்தோடு நீங்கள் இணைக்கப்படும் போது, லவ்வில் இணைக்கப்படும் போது, அதான் அடிக்கடி சொல்லி நீங்கள் நேசிச்சுக்கிட்டே இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், நேசிச்சுக்கிட்டே இருந்தா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தா சங்கீதம் 133 1, 2, 3. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஃபெலோஷிப் எப்படி பேசுறாரு பாருங்க. இங்க பாருங்க, இங்க லவ் தாங்க ரூலு. கிங்டம் ஆஃப் காடுக்குள்ள லவ் தான் ரூலு. லவ் தான் ரூலு. லவ் இல்லாம நீ என்ன கவுனாலும் ஒன்றும் ஆமாம் ஜவ்வுன்னு எழுக்குமே ஒழிய ஒன்று லவ் இஸ் த லா இன் கிங்டம் ஆஃப் ஹெவன். அப்போ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. ப்ராஃபட் எசேக்கியா பிரான்சிஸ் அடிக்கடி சொல்லுவார், சகோதரர் ஒருமித்து ஜோம் பண்ணுகிறதுன்னு இருக்கா? கர்த்தர் வாசம் செய்வார்னு கீழே வருது.
ஆனா சகோதரர் ஒருமித்து ஜெபம் பண்ணுவார்னு இருக்கா? கடைசி வசனம் சொல்லுது இவங்ககிட்டலாம் கர்த்தர் இருப்பார்னு கீழே சொல்லுதான். கடைசி வசனம் என்னமா சொல்லுது? கர்த்தர் அங்கே என்னென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆசீர்வாதத்தை தருவாராம், ஜீவனை தருவாராம், அவர் அங்கே வாசம் செய்வார். நல்லா கவனிங்க, முதல் வசனத்தை காட்டுமா? சகோதரர் ஒருமித்து ஜெபம் பண்ற இடத்துலயா ஜெபமே வரல. 4 பேர் சேர்ந்து ஒரு டீயை போட்டு ஊத்துறா மாப்பிள்ள கொஞ்சம் சாப்பிட்றான், டீ சாப்பிட்றோம், புரோட்டா சாப்பிட்றோம், சேர்ந்து வாசம் பண்றோம். கர்த்தர் அங்கே வாசம் செய்வார், ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். பார்த்து நல்லா சிரிங்க. ஆமா, நல்ல சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அந்த ஆசீர்வாதம் எப்படி இறங்குமா? பைபிள் சொல்லுது, வாசிங்க. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, ஆரோனுடைய சிரசின் மேல் எங்க தான் ஊத்துவார் தலை இது தைலத்தை தலையில. எல்லாம் சொல்லுங்க. தைலம் எங்க ஊத்தப்படுது? தலையில ஊத்தப்படுது. உடனே ஷோல்டர் வந்து தலைக்கு என்ன ஷோல்டர்னா அந்த தளபதிகள், உடன் தளபதிகள், என்ன தலைக்கு என்ன இவ்வளவு தைலமா அப்படின்னா கர்த்தர் சொல்லுவார் கொஞ்சம் பொறுமையாரு, அந்த தைலம் இப்போ எங்கே தான் இறங்கிட்டு இருக்கு? ஷோல்டருக்கு தான் இறங்கிட்டு இருக்கு. ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்ட தைலம்னா இட்ஸ் அ ஸ்பெஷல் அனாயிட்டிங். 45 லட்சம் பேர் இருந்தாங்களாம், அதில் ஒரே ஒருத்தனுக்காக ஒரு தைலத்தை செஞ்சாராங்க கர்த்தர். ஆரோன் அவனுக்கு அந்த காம்பினேஷன் இதெல்லாம் சொல்லி இந்த இதில் இருந்து இந்த தைலத்தை செய்டான்னு செஞ்சு அந்த தைலம் வாசனை போய் கப கபகான்னு வரும்போது கர்த்தர் சொன்னார், அந்த 45 லட்சம் பேரில் ஒருத்தன் கொண்டு அந்த தைலத்தை பூசக்கூடாது, அது ஆரோனுக்கு மேலே மட்டும்தான் ஊற்றப்பட வேண்டும். அந்த அந்த ஆரோன் வரும்போது கண்ணை மூடி இருந்தால் கூட ஆரோன் வந்துட்டாரா அப்படின்னு தெரியணும். such a special anointing, it's a leadership anointing. எங்க போய் காலேஜில் கற்றுக்கிட்டாலும் கர்த்தர் ஊத்துற anointing, it's a special anointing, it's a unique anointing. we cannot imitate it. ஆனால் அது யாருக்கு வருது? பிள்ளைகளுக்கு, அந்த சரீரத்துக்கு அப்படியே இறங்கி வருதான். ஆனால் இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் எதோட கனெக்ட் பண்ணப்பட்டதுன்னா, எது? ஐக்கியத்தை விரும்புகிறவர்களுக்கு என்று விசேஷமாய் ஊற்றப்படுகிற ஒரு அபிஷேகம் தான் எர்மோன் மலையின் பனி. வாசிங்க அந்த வசனத்தை. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். எதுல இருந்து வந்துச்சு? ஜபத்தில் வந்துச்சா சார்? எதுல இருந்து வந்துச்சு சார்? இது ஜபம்ன்ற வார்த்தை வருதா சார்? வாசம் பண்ணுவது, ஒருமித்து. ஆமேன்னு சொல்லுங்க. ஒன்று சொல்கிறேன், கடவுளோட சமாதானமாக இருங்க. ஆமாம், தேவன் கொடுத்துருக்க தலைவனோட. ஆமாம், நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமேன். ஒரு பிரசங்கி உயிரை கொடுத்து காக்கான்னு கத்துற, ஐஸ்வர்யத்துக்காக இத்தனை படிகளை நீங்கள் செய்ய வேண்டும் சபைக்கு பேசுகிறார். அப்பவே உட்காந்து நோட்ஸ் எடுத்து எல்லாம் பண்ணுறான். ஆனால் அவருக்கு ஒரு பேரன் இருக்கிறான், பையன் இருக்கிறான். அவன் இந்த விஷயங்கள் எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்லை. ஏன்னா அப்போ தான் நான் பிறந்திருக்கேன், அவனுக்கு 5 வயசு ஆகுது. ஆனால் அவன் செய்யாட்டினாலும் அவன் இந்த ஐஸ்வர்யத்துக்கு பங்காளியாய். எதனால்? தாத்தா சொன்ன நோட்ஸ் இல்லையா? இல்லை, தாத்தாவோட சீடு கையை தட்டு ஒருத்தருக்கு அந்த சீடில் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அப்படித்தான் சபையும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதான் ஒரு நாள் ஐஸ்வர்யத்தை பற்றி பேச கர்த்தர் சொன்னார், நீ பேசிகிட்டே இருயா, கர்த்தர் மக்கள் கேட்குறாங்க, நோட்ஸ் எடுக்கிறான், அதெல்லாம் அடுத்து நீ கொஞ்ச நாளில் பாரு மக்கள் எல்லாம் பணக்காரன் ஆகிறானா இல்லையான்னு பாருங்க. நடக்க இயேசு நாம. அடுத்த வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 1:7. தலைமைத்துவத்தில் ஊற்றப்படுகிற அபிஷேகம் இணைக்கப்பட்ட எல்லோர் மீதும் இயல்பாய் வருகிறது. ஏன் தலைவனோடு இணைக்கப்படுவதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்றால், இதுதான் பரலோக ராஜ்யத்தின் லா. இங்க தகப்பன்றிருந்து வர்றது பிள்ளைக்கு வரும், அவ்வளவுதான். உழைப்பின் வழியா இல்ல, இணைப்பின் வழியாக. வாசிங்க. என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில், நீங்கள் அனைவரும், பிலிப்பு சபைக்கு எழுதுறாரு பவுல், நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கு பங்கு உள்ளவர்கள் ஆனதால். கையை தட்டுங்க சார். பிலிப்பு சபையை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாருமே எனக்கு கடவுள் ஒன்று கொடுத்தாருல, அது எல்லாருக்கும் பங்கு இருக்குடான்றாரு. ஐஸ்வர்யமா அது பங்கு உண்டு, ஆரோக்கியமா பங்கு உண்டு, நீடிய வாழ்வா பங்கு உண்டு, வரங்களா பங்கு உண்டு, கனிகளா பங்கு உண்டு, ஆசீர்வாதங்கள் பங்கு உண்டு. அதனால தான் பாருங்க நிறைய பேர் நோட்ஸ் எடுத்து இருந்தாங்க.
எலியா கூட. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வரல. ஆனால் ஒருத்தன் கூட கை கழுவி விட்டுக்கிட்டு இருந்தான் பாருங்க, எலிசா. அவன் தண்ணீர் வார்த்தவன். இப்போ நோட்ஸில் வந்துச்சா அனாயிட்டிங், ரிலேஷன்ஷிப்பில் வந்துச்சா? உங்கள்கிட்ட இருக்கமா 2 மடங்கு வேணும்னா சொன்ன அரிதானதை கேட்டாய், நான் எடுக்கப்படும் போது நீ இருப்பாய் என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இடையில பிச்சுக்கிட்டு ஓடாமல் இருந்தினா, இடையில டிஸ்கனெக்ட் ஆகாமல் இருந்தினா, கடைசி வரைக்கும். ஆமாம், 4 நாள் இவரை டாடி, 5 நாள் அவரை டாடி, அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து ஏகப்பட்ட ஆவிக்கிறிய தலை, அந்த மாதிரி இருந்தினா எனக்குரியது உனக்கு இருக்கும்னா. அடுத்த வந்து மேட்ரு ஆஃப் 1 ஹவருக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படும் போது கூட இருந்தான் பாருங்க. அப்போ கூட போச்சுரா பெருசு, நமக்கு வந்துச்சுரா அனாயிட்டின்னு நினைக்கவே இல்லைங்க. அவன் அழுதான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்பா சித்திரார் ஆட்சிக்கு வருவோன்னு நினைக்கல. அவனுக்குள்ள இந்த ரியல் லவ் இருந்துச்சு. ரியல் லவ் இருக்கிற இடத்துல அந்த ஃப்ளோ இருக்க தான் செய்யும். ஏனென்றால் இது ராஜ்யத்தின் சட்டம். நேசிக்கிறவர்களிடத்திலிருந்து நேசிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் கடந்து வரத்தான் செய்யும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கு பங்குள்ளவர்கள். மறுபடியும் சொல்கிறேன், இணைப்பினால் தான் ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஆமேன். என்னாம் 27 மோசேட்ட இருந்து அபிஷேகம் எப்படி யோசுவாக்குள்ள வருது? என்னாம் 27 18 19 20 வாசம். God's channels, the blessing of channels. இங்கே வருங்க. அதாவது தேவனுடைய சேனல்ஸ் என்ன சொல்லுவாங்க? வாய்க்கால்களை பேசிக்கொண்டு இருக்கிறோம். உங்கள் வீட்டுக்குள்ள, உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் எப்படி வருகிறது என்பதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு எப்படி யோசுவாவை அபிஷேகம் பண்ண போறேன். தம்பி மோசே கொஞ்சம் ஒதுங்க, நான் என்ன பண்ண போறேன்? யோசுவாவை லீடராக போறேன் அப்படி சொன்னாரா? அவர் சொல்றாரு, மோசே நூனின் குமாரனாய் யோசுவாவை கூப்பிடு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அவனை கூப்பிட்டு அவன் மேலே உன் கையை வை. ஐயா நீங்கள் பார்த்து நீ வைடா, உன் ரூட்டில் தானே நான் அவனை செய்ய முடியும். யோசுவாவை தேவன் கனப்படுத்த விரும்பினார். ஆனால் அதற்கு நேரடியாக ஒன்றை அவர் செய்யவில்லை. அதான் சொல்ல வரேன். தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாமே சேனல் வழியாக தான் வருது. அந்த சேனலுக்கு பேர் லவ் சேனல். கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. லவ் சேனல்ஸ். ஆமென். இதுதான் டைட்டில். என்னது? லவ் சேனல்ஸ். தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கான அன்பின் வாய்க்கால்கள் இது. அப்போ மோசையை பயன்படுத்தின தேவனை தட்டி விட்டுட்டு யோசுவாட்ட போகாமல், மோசே உன் கையை அவன் மேலே வச்சு அழகா சொல்லுவார் பாருங்க, இவனுக்கு கனத்தை எப்படி யாரு கொடுக்கணும்னு. அடுத்த வாசிங்க. அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக நல்லா கவனிங்க. ஒரு லீடர்ஷிப்பை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. சரியான பாலிடிக்ஸ் தெரிஞ்சவர் கர்த்தர். எலெயாசார் இருக்கிறான். அவன் யாரு? ஆரோனுடைய பையன். அவன் பாட்டுக்கு நாளைக்கு வந்து தனி கட்சின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. அவர் சொல்லும்போது நாங்கள் இல்லையேன்னு சொல்லிடக்கூடாது. சிறப்பாக தேவன் என்ன செய்கிறார்? எலியாசர். இதே தான் வந்து உயிர் தெழுந்த பிறகு இயேசு பேதுருட்ட செஞ்சார். எல்லோரையும் உட்கார வச்சு பேதுருவை பார்த்து கேட்குறாரு. மறுதளித்த பின்பு எல்லாம் நினைச்சாங்க பேதுரு கையில் கீயை கொடுத்தாரு. ஆனால் மறுதளிச்சுட்டான் பேதுரு. இனிமேல் பேதுரு வந்து என்ன செய்ய மாட்டான், பிரதான அப்போஸ்தலனா இருக்க முடியாது என்கிற எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தை மாற்றுவதற்காக தேவன் செஞ்சார். பேதுரு முன்னாடி கூப்பிட்டு எல்லாரையும் இப்படி பார்த்துட்டு, என் நாடுகளை மேய்ப்பாயாகன்னாரு. மறுபடியும் அவனுக்கு பொறுப்பை கொடுத்தாரு. இப்போ இங்கே எல்லாரையும் நிப்பாட்டிட்டு தேவன் நேரடியாக யோசுவா பிளஸ் பண்ணவே இல்லை, சேனல்ஸை பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவர் ஆசாரியர் எலியாசார் சபை அனைத்துக்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து. அடுத்த வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடுங்க சார் விசில. ஆமென். எப்படி சேனல்ல வராரு பாருங்க. ஒதுங்கப்பா, நீ வயசாகி போச்சு, இனிமேல் நான் இவனை பையன் சொல்லலை. உன் கணத்தை கொஞ்சம் கொடுறான் அவனுக்கு. ஏன் நீங்கள் கொடுக்க முடியாதா? நான் எப்போவுமே லவ் சேனலில் தான் வேலை வைப்பேன். உன்னை ஒதுக்கி இன்னொரு ஆசீர்வதிக்க மாட்டேன். நீ எவர்களை ஆசீர்வதிப்பாயோ அவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன்.